Taste the Daily. சட்டப்பேரவை கூட்டத்தின் 4வது நாளில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உரையாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஸ்டாலின் அரசின் நிர்வாகமோ எதிர்க்கட்சித் தலைவரின் உரையை இன்றும் நேரலை செய்யாமல் அராஜகமான முறையில் துண்டித்துள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரம் என்ன? வணக்கம். இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசுகிற போது ஜனநாயகத்தினுடைய படுகொலையாக தொடர்ந்து சட்டப்பேரவை நேரலை காட்சிகளை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசுகிற போது தொடர்ந்து நேரலை துண்டிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் அவர் எழுந்த உடனடியாக அந்த வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறது ஸ்டாலினுடைய டெய்லர் மாடல் அரசு. குறிப்பாக வேளாண்மை நேரடி கொள்முதல் நிலையம் கொண்டு வர வேண்டும் என்பது குறித்து சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி மற்றும் தமிழகத்திலே பல்வேறு மாவட்டங்களில் நெல் அறுவடை தொடங்கியுள்ள நிலையில் கொள்முதல் செய்வதற்கு இந்த அரசு பல்வேறு குளறுபடிகளை உருவாக்கி வருகிறது என்று விவசாயிகள் புகார் தெரிவிப்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசியிருக்கிறார். போதுமான அளவு நெல் நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்காத நிலையில் திறக்கப்பட்ட நெல் கொள்முதல் நிலையங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஒவ்வொரு நெல் கொள்முதல் நிலையத்திலும் தினசரி 1000 மூட்டையாக இருந்த கொள்முதல் தற்போது நாள் ஒன்றுக்கு 600 மூட்டையாக மட்டுமே குறைந்திருக்கிறது. விவசாயிகள் வேதனையோடு புகார் தெரிவிப்பதை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்துக்காட்டியிருக்கிறார். நேரடி நெல் கொள்முதலுக்கான ஈரப்பதம் 17% 22% உயர்த்த வேண்டும் என்று கொண்டு வரக்கூடிய நெல்லை பிடிக்க போதுமான சாக்கு பைகள் இல்லை என்றும் கொண்டு வரக்கூடிய நெல்லை பாதுகாக்க தேவையான தார்பாய்கள் இல்லை என்றும் விவசாயிகள் வேதனையோடு தெரிவிக்கக்கூடிய அந்த குறைகளை அதிமுக பொதுச் செயலாளர் இன்றைக்கு சட்டமன்றத்தில் எடுத்து வைத்திருக்கிறார். விவசாயிகள் பாடுபட்டு விளைவித்த நெல் முழுமையாக கொள்முதல் செய்யாத காரணத்தினால் சாலைகளுடைய இருமரங்களும் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கொட்டி வைக்கக்கூடிய அவலமும் மழையால் வீணாக்கக்கூடிய நெல் மணிகள் நினைந்து அது முளைத்து நாற்றாக வேதனையோடு விவசாயிகள் கண்ணி சிந்தக்கூடிய அவல நிலைக்கு இந்த அரசு தள்ளி இருப்பதை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்திலே எடுத்திருக்கிறார். ஊடகங்களில் தினமும் இதுபோன்ற காட்சிகள் வெளிவருகிறது. விவசாயிகளுடைய கண்ணீர் வேதனை வெளிப்படையாக தெரிவதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தொடர்ந்து விவசாயிகள் இந்த அரசு ஆட்சியின் பல்வேறு வகைகளில் பாதிக்கப்பட்ட நிலையில் நெல் கொள்முதல் செய்வதில் ஏற்பட்ட பாதிப்பை இந்த அரசு தவிர்த்து கொள்முதல் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை அதிமுக பொதுச்செயலாளர் வலியுறுத்துவதாக குறிப்பிட்டிருக்கிறார். போதுமான அளவிற்கு இந்த நெல் நேரடி கொள்முதல் நிலையங்கள் இல்லாத காரணத்தினாலும் தினசரி இந்த விவசாயிகள் படக்கூடிய துயரம் என்பது வேதனையாக இருப்பதையும் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் எடப்பாடி கே பழனிசாமி எடுத்துக்காட்டி பேசியிருக்கிறார். விவசாயிகளுடைய விளைவித்த நெல் மூட்டைகள் குவித்து வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் நெல் கொள்முதல் செய்யாத காரணத்தினால் 30 லட்சம் மூட்டைகள் மழையில் நனைந்திருக்கிறது. ஈரப்பதம் உள்ள நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்ய மறுக்கிறார்கள். நெல்லை கொள்முதல் செய்ய உரிய நடவடிக்கை இந்த அரசு எடுக்கவில்லை. திருவாரூர் மற்றும் 15 லட்சம் மூட்டைகள் தேக்கமடைந்திருக்கின்றன. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகுந்த வேதனையை இருக்கிறார்கள். அரசு வேகமாக துரிதமாக செயல்பட்டு நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற வேதனையை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் எடுத்து பேசியிருக்கிறார்கள். அவர் பேசுகிற போது ஜனநாயகத்துடைய மாண்பை படுகொலை செய்யும் விதமாக நேரலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நேரலை தொடர்ச்சியாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. மக்களுடைய குறைகளை விவசாயிகளுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு எதிர்க்கட்சி இருக்கிறது. அப்படி பேசுகிற எதிர்க்கட்சியினுடைய அந்த மக்களுடைய வேதனைகளை பேசுகிற நிலையை இந்த அரசு நேரலை செய்யாமல் அந்த நேரலையை துண்டிப்பது என்பது தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை கூட இந்த அரசு மதிக்கவில்லை. இவர்கள் பேசுவதும் துதிபாடுவதும் புகழ்பாடுவதும் மட்டுமே நேரலை செய்யப்படுகிறது என்பதுதான் இன்றைக்கு உலகிற்கே கடவுளாக பார்க்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனையை பற்றி பேசுகிற போது கூட நேரலை துண்டிக்கப்படுகிறது என்றால் இந்த ஆட்சியுடைய அவலம் இந்த நிலையில் தான் இருக்கிறது என்பதை இன்றைக்கு சட்டமன்றத்திலே நேரலை துண்டிப்பின் மூலமாக நம்மால் உணர முடிவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.